எல்லோருக்கும் வணக்கம். பிஎம்ஆர் புல்ஸ் அகாடமி ஒன்லி கிளாஸஸ் தான் எடுக்கிறோம். கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம சர்வீஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நம்ம பெய்டு டிப்ஸோ ப்ரீமியம் குரூப்போ ஆர் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறதோ இந்த மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபடுறது கிடையாது. சரியான டெலிகிராம் சேனல் ஒவ்வொரு வீடியோவுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். அதை மட்டுமே தேர்ந்தெடுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஹியூஜ் கேப் டவுனான நிஃப்டி பேங்க் நிஃப்டி அகெயின் கம்ப்ளீட்டாக மார்க்கெட் நேத்திக்குடைய ஹையையும் பிரேக் பண்ணி ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இது என்னதில் ரைஸ் ஆயிடுச்சு, டெக்னிக்கலாக மார்க்கெட் எந்த இடத்துல ட்ரேட் ஆகுது, பிரேக் அவுட்டா, ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் ஒரு புல் ரன் கண்டினியூ ஆகுமா, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நேற்றுக்கு நம்ம வீடியோவில் பேங்க்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரு பாட்டம் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ப்ரைவேட் பேங்க்ஸ், மேஜர் பேங்க்ஸ் எல்லாமே பொசிஷனலாக சப்போர்ட்டிவில் இருந்து ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க் எல்லாமே சப்போர்ட்டிவ் இருக்குதுன்னா மார்க்கெட் அப்சைடு ரைஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல ஒரு ஸ்லைட்டாக ஒரு பிரேக் அவுட் நடந்தது. இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்தது. ஸோ நேற்றுக்கு வீடியோவில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன், இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே. நீங்கள் ஹவர்லியில் பார்த்தீங்கன்னா இங்கே க்ளோஸ் ஆகலை பாருங்கள். எப்போதுமே இந்த மாதிரி ட்ரெண்ட் பிரேக் அவுட்டுக்கு ஹவர்லியில் எடுத்துக்கணும். மேஜராக ரிவர்சல் எடுக்குது அப்படின்னா ஹவர்லியில் எடுத்துக்கணும். ஹவர்லியில் க்ளோஸ் ஆகலை, ரிவர்சல் அப்சைடு தான் நடந்தது. ஸோ ஒன்ஸ் இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய 45,750 இந்த ஜோனுக்குள்ள மார்க்கெட் ஒரு ரேஞ்சு போட்டு தான். இதை கட் பண்ணும்போது மட்டும்தான் ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட். ஸோ இதுதான் நம்ம லைவ் அனாலிசிஸ்லையும் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருந்தது இதுதான். இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் நான் போஸ்ட் பண்ண அனாலிசிஸ் இன்னைக்கு ஆக்சுவலாக லைவ் மார்க்கெட்டில் எந்த ஒரு வாய்ஸ் மெசேஜும் கொடுக்கல. பிகாஸ் மார்க்கெட் ஒரு ஹியூஜ் கேப் டவுன் ஆச்சு அண்ட் பாட்டமும் பிரேக் அவுட் ஆகலை, அப்சைடும் பிரேக் அவுட் ஆகலை. ஸோ இந்த இடத்துல நான் இன்னைக்கு போஸ்ட் பண்ணது கரெக்டாக இந்த கேப் ரீஃபில் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ஒரு அலர்ட் போஸ்ட் பண்ணேன். மார்க்கெட் இந்த கேப் ஃபில் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல கரெக்ஷன் ஆகும். அதாவது 45,450 ஒரு கரெக்ஷன் வரும். இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணாதீங்க. இதுதான் நம்ம அனாலிசிஸில் நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக நான் போஸ்ட் பண்ணது 11:14. இதுக்கு அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆயிருக்கு. ஓகே, கரெக்ஷன் ஆயிருக்கா? ஸோ கரெக்ஷன் ஆகிட்டு தான் மார்க்கெட் 450, 45,450 இருந்து 45,229 வரைக்கும் ஒரு 200 பாயிண்ட்ஸ்க்கு மேலே ஃபால் ஆகிட்டு தான் அகெயின் மேலே ரைஸ் ஆச்சு. இது அடிஷ்னலாக ஸ்டூடெண்ட் குரூப்பில் ஷேர் பண்ணுறது, எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணது. நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அனாலிசிஸ் 21,700 இருக்கும்போது இங்கேருந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் ரைஸ் ஆகும். ஸோ கரெக்டாக ஒரு 2 to 3 பாயிண்ட்ஸ் தான் அதுலேருந்து டவுன் ஆச்சு. எக்ஸாக்டாக 36 பாயிண்ட்ஸ் இமீடியட்டாக ரைஸ் ஆச்சு. ஒரு 15 மினிட்ஸ்லேயே அந்த டார்கெட் ரீச் ஆயிருந்தது. ஸோ இதுதான் நான் ஷேர் பண்ணது ஸ்டூடெண்ட் குரூப்பில். ஓகே, ஃபைன். ஸோ ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் இது வரைக்கும் இந்த சேனலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ இந்த சேனல் ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த பிரேக் அவுட் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது 45,750 இந்த ரெசிஸ்டன்ஸ் கிளியராக பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ வென் எவர் இதுக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்டு. ஸோ ஸ்டில் 45,700ங்கிறது நமக்கு சப்போர்ட் ஆகும். நெக்ஸ்ட் டுவோர்ட்ஸ் அடுத்து வரக்கூடிய ஒரு 1 or 2 டேஸில் 46,300ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ பேங்க் அண்ட் பேங்கிங் ஸ்டாக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்டாக இருக்குது. ஸோ இதில் குறிப்பாக பிஎஸ்யூ பேங்க்ஸ் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆயிருக்கு. நிஃப்டி பிரைவேட் செக்டார், நிஃப்டி ஃபினான்ஷியல் அண்டு பிஎஸ்யூ பேங்க், எஸ்பெஷலி பிஎஸ்யூ பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆயிருக்கு. ரிவர்சல் ஃபார்ம் ஆயிருப்பாங்க ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில். ஸோ ஈவன் 6,945க்கு மேலே ஒரு டே கேண்டில் நாளைக்கு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா திருப்பியும் ஆல் டைம் ஹைக் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேங்க் அண்ட் பேங்கிங் ஸ்டாக்ஸ், எஸ்பெஷலி நீங்கள் பேங்க்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேற்றுக்கு நான் பார்த்தோம் இல்லையா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்,
பொசிஷனலாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு பாட்டம் அவுட் ஆயிருக்குன்னு தான் பார்த்தோம். ஸோ எவ்ரி திங் வந்து லாஜிக்கலாக இருக்கும். இந்த வீடியோஸ் வந்து எவ்ரி டைம் வந்து வாட்ச் பண்ணும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. பாட்டம் அவுட் ஆயிருக்கு பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரீபவுண்ட் ஆகும். ஹெச்டிஎஃப்சி வந்து இருக்குதுல ஹெவி வெயிட்டு பேங்க் நிஃப்டியில். செகண்ட் வந்து நம்ம ஆக்சிஸ் வந்து பார்த்துருந்தோம். நேற்றுக்கு நம்ம பார்த்து வந்து செகண்டாக ஆக்சிஸ் பேங்க் பார்த்துருந்தோம். கரெக்டாக அந்த சப்போர்ட்டில் டச் பண்ணிட்டு மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகுது. ஸோ நாளைக்கு ப்ரைவேட் பேங்க்ஸ் அண்ட் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இந்த மாதிரி பேங்க் ஓரியன்ட் ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ் February 19th வந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோலர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நிஃப்டியினுடைய அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். நிஃப்டி வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட். ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பார்த்துருக்கு இந்த சைடுவேஸ் மார்க்கெட் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 21,550. இந்த வாரத்தினுடைய வீக்லி அனாலிசிஸில் இந்த லெவல்ஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 21,550 ஆகும். செகண்ட் சப்போர்ட் மேக்ஸிமம் இறங்குச்சு அப்படின்னா 21,400 இருக்கும். இதை தான் நம்ம வந்து வீக்லி அனாலிசிஸில் சொல்லியிருந்தோம். அண்ட் ஃபர்தராக அப்சைடில் வந்து ரெசிஸ்டன்ஸுங்கிறது இமீடியட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 21,860. இப்போ வரைக்கும் பாருங்கள் வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் இந்த 3 நாள் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரைட், இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கும்போது ஸ்டில் நவ் இது வந்து டவுன் ட்ரெண்டு தான். இந்த டே வைஸாக இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனை வந்து போட்டு பாருங்கள். அதே போல் இந்த ட்ரெண்டுக்கு ஈக்குவலாக நீங்கள் சிம்பிளாக வந்து யூஸ் பண்ணணும்னா இதை அப்படியே தூக்கி வைங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு டாப் டு டாப் போடும்போது இது ஒரு சேனலாக வருதா? ஸோ மேக்ஸிமம் இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 21,910ங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அண்ட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல நமக்கு டபுள் டாப் ஜோனும் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு பிரேக் அவுட் ஆன மாதிரி நிஃப்டி வந்து ஸ்டில்னும் நமக்கு பிரேக் அவுட் ஆகலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 21,910 இது பிரேக் அவுட் ஆகணும். ஃபர்தராக 22,010 இது வந்து அப்சைடு பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு ஸ்ட்ராங் ரேலி இருக்கும். அது வரைக்குமே இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கும். எஸ்பெஷலி நாளைக்கு ட்ரேட் பண்ணுறவங்க முக்கியமாக 21,910 இந்த லெவலில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து டைம் ஃப்ரேம் வந்து ஹவர்லியில் மாற்றிங்கன்னா நான் ஸ்டூடெண்ட் குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த சார்ட்டு. ஸோ இதுலேயே நீங்கள் ஹவர்லியில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தெரியுதா? 21,900ங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ். இது பிரேக் அவுட் ஆகும்போது மட்டுமே நாளைக்கு ட்ரேடை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். பிகாஸ் மார்க்கெட் வந்து ஹியூஜ் வாலட்டாலிட்டியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதுலேயே வந்து நீங்கள் இந்த இடத்துல ஷார்ப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டபுள் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ 21,910க்கு மேலே ஒரு 1 ஹவரோ இல்லை 30 மினிட்ஸோ க்ளோஸ் ஆகும்போது மட்டுமே ஃபர்தராக 22,130 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஆர் இதுக்கு பிலோவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து பை எடுக்காதீங்க. மார்க்கெட் திருப்பியும் ஒரு கரெக்ஷன் வந்து வரலாம். ஃபைன், இந்த லெவல் அண்ட் ட்ரெண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஸ்டாக் வைஸ்ன்னு பார்க்கும்போது பப்ளிக் செக்டார் பேங்க், எஸ்பிஐ, கனரா பேங்க் இந்த மாதிரி பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸு, ப்ரைவேட் பேங்க்கில் வந்து ஆக்சிஸ் பேங்க்கு அண்டு ஐசிஐசிஐ பேங்க் இது எல்லாமே சப்போர்ட்டில் இருக்குன்னு தான் பார்த்தோம். மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் ரெக்கவரி ஆகுது. ப்ரைவேட் பேங்க்ஸு, பப்ளிக் செக்டார் பேங்க் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் ட்ரெண்டு, பையிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. நம்ம எஸ்பிஐ பேங்க் வந்து நம்ம ஒரு 2 days பிஃபோராக தான் நம்ம சேனலில் வந்து பார்த்தோம். அப்சைட் ரெசிஸ்டன்ஸு 740 நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸும் சொல்லியிருந்தேன். 740 ரீச் ஆயிருக்கு. ஃபர்தராக இதுக்கு அடுத்து வந்து 790ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ட்ரெண்டை மட்டும் ட்ராக் பண்ணுங்கள். ஈவன் 700 வரைக்கும் ஃபால் ஆனால் கூட திருப்பியும் அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டில்னும் இந்த ட்ரெண்டு வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் இதை தவிர நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்னு பார்க்கும்போது சிடிஎஸ்எல் வந்து கரெக்டாக பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் எடுத்து இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பொசிஷனல் ட்ரேட் பண்ணுறவங்க உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோடைய அனாலிசிஸ் இது வந்து அவர் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணது. ஃபர்தராக இந்த ஸ்டாக் வந்து அப்சைட் 2170 வரைக்குமே
அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயிலை பார்க்கலாம். க்ரூடை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல டபுள் டாப் எடுத்து மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகுது. அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு சேனல் தான். ஒரு 2 நாள் மார்க்கெட் ரைஸ் ஆகும், 2 நாள் ஃபால் ஆகும். ஓவராலாக நம்ம வந்து இந்த வாரம் வந்து 6600 சொல்லியிருந்தோம் டார்கெட்டு. 6550 வரைக்குமே ரைஸ் ஆயிருச்சு. எப்போத்துலேருந்து இந்த இந்த இதை வந்து கமாடிட்டி வந்து நம்ம ட்ராக் பண்ணுறோன்னா 5920லேருந்து ட்ராக் பண்ணுறோம். ஈவன் நான் கிளியராக கான்ஃபிடெண்ட்டாக இந்த இடத்துல ஒரு நாள் பிரேக் அவுட்டே ஆனால் கூட அது ஃபேக் பிரேக் அவுட்டாக தான் இருக்கும். திரும்பியும் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகிடும். மினிமம் 6500 6700 வரைக்கும் க்ரூட் ஆயில் அப்சைட் ரைஸ் ஆகிடும், ரிவர்சல் ஆகிடும். இதுதான் ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த இடத்துல இப்போ ரைட்னா ஒரு டபுள் டாப் ஜோனில் இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது, ஃபால் ஆகுது. ஸோ இங்கேருந்து ரைஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்டை வந்து ட்ராக் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து எம்ஐ மெத்தடை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு மெத்தட் எம்ஐ மெத்தடில் வந்தது அப்படின்னா, ஸோ அப் டு 6397 6400 இந்த ஜோன் வரைக்குமே இது வந்து சைடுவேஸ் அப் ட்ரெண்ட் தான். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் ஆகும்போது மட்டுமே செல் சைடு போங்க. அதர்வைஸ் மார்க்கெட் இந்த இடத்துலலாம் டேர்னிங் எடுத்து திருப்பி அப் சைடு வந்து பவுன்ஸ் ஆகலாம். அண்ட் கோல்டு பற்றி சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப்பில், கண்டிப்பாக இன்றைக்கி கோல்டு வந்து அனாலிசிஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அவருக்காக இந்த அனாலிசிஸ். கோல்டை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட், பொசிஷனலாக வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட். ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துல பாருங்கள், ஒவ்வொரு முறையும் ரைஸ் ஆகுது. அதே நேரம் இந்த ப்ரீவியஸ் ஹை டவுன், இந்த ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணிட்டு திருப்பியும் மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன் தான். இப்போ இதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அடுத்து சப்போர்ட் வந்து எங்கே எடுக்கும்? கரெக்டாக இந்த இடத்துல 58,600 இந்த ஜோனில் தான் சப்போர்ட் எடுக்கும். திருப்பியும் இங்கே அக்யூமுலேட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் அகைன் ஈஸியாக ரைஸ் ஆகிடும். இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகும். இதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு இப்போ ரீசெண்டாக இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு பாருங்க. ஓகே, அதே நேரம் அப் சைடில் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் ஒரு கன்சால்டேஷன் ஜோனுக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள்குள்ள ட்ரேட் ஆன கோல்டு இப்போ டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ இதுக்கு அடுத்து மினிமம் 59,700ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஆகும். செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது வந்து 58,850 வந்து செகண்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கும். 58,850 கிடைச்சது அப்படின்னா பொசிஷனலாக அக்யூமுலேஷன் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் பையராக இருந்தீங்கன்னா இந்த இடத்துல வெயிட் பண்ணி பை பண்ணலாம். ரைட் நோ இன்ட்ராடே பண்ணுறவங்க ஆர் ஒரு 1 or 2 days ட்ரேட் பண்ணுறவங்க வந்து செல் சைடு வந்து இருக்குது பெட்டர். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இந்த வீடியோ நாளைக்கு ட்ரேடுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம், பெஸ்ட் ஆஃப் லக்.